ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்று சர்வாலய தீபம், பாஞ்சராத்திர தீபம். இன்னைக்கு பௌர்ணமி விரதமும் கூட. ஒரு அற்புதமான கார்த்திகை பௌர்ணமி. ரொம்ப ஒரு எல்லா விதத்திலையுமே இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். ஸோ இறைவன் அனுகிரகத்தோட இந்த நாளை தொடங்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் என்று சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த சஞ்சாரம் ஒரு பௌர்ணமி திதியாக இருப்பதனால் எல்லாருக்குமே ஒரு மனதில் சந்தோஷமும் குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் இருக்கும். அலுவலக ரீதியாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு மனசஞ்சலங்கள் எதுவும் இல்லை. இன்றைய பௌர்ணமி விரதத்தில் நீங்கள் அன்னதானங்கள் செய்வதோ அல்லது அரிசி தானம் செய்வதோ சிவ ஆலயங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒன்று. இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் உங்களினுடைய குலதெய்வத்தையும் வணங்கலாம். ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு இன்று சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் வருவதற்கு பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். சந்திரன் மற்றும் சுக்கிரன் நேர்பார்வையில் இருப்பது இன்று அமோகமான பலன்களை கொடுக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும். சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பதும் மற்றும் ராசிநாதன் சுக்கிரன் சந்திரனை பார்த்திருப்பதும் இன்றைய நாளில் அம்மன் ஆலய வழிபாடுகள் இவர்களுக்கு மிகவும் சிறந்தது. லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து அம்மன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளவும். இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் நல்ல ஒரு உற்சாகமும் மற்றும் உத்வேகமும் உண்டு. பௌர்ணமி திதி மற்றும் குருவாரமான இன்று உங்களினுடைய குருவை மானசீகமான பிரார்த்தனைகள் செய்யவும். மேலும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று பெருமாள் ஆலய வழிபாடுகள் சிறந்தது. கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி நேயர்களுக்கு ராசியில் குருவும் ராசிநாதன் சந்திரன் உச்சபலம் பெற்றிருப்பதும் நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த கார்த்திகை பௌர்ணமி தீபத்தில் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும். நீண்ட நாளாகவே உங்களினுடைய குடும்ப சண்டைகள் இன்று தீரலாம். பொருளாதாரத்திலேயும் இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். விட்டு போன விஷயங்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்து முடிக்கலாம். அலுவலகம் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மன அமைதியும் சந்தோஷமும் உண்டு. ஆரோக்கியங்கள் மேம்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் தீரும். இன்று ராசிநாதன் சூரியன், செவ்வாய், சுக்கிரனுடன் இருப்பது குருவாரமான இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. கன்னிராசி நேயர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பாக்கியத்தில் சந்திரன் அமைந்திருப்பதும் குரு லாபத்தில் இருப்பதும் அற்புதமான நாளாக இருக்கும். குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் கன்னிராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பௌர்ணமி திதியான இன்று லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தை மேற்கொள்ளவும். இன்றைய நாளில் இந்த பாராயணத்தை செய்து அம்மன் ஆலய வழிபாட்டை செய்ய உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசிக்காரர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். புதிய வேலை துவக்கங்கள் மற்றும் புதிய துவக்கங்களுக்கான விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்று லாபத்தை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வியாழக்கிழமை பௌர்ணமி விரதம் மற்றும் இந்த கார்த்திகை தீபத்தில் ஆலயங்களுக்கு சென்று புதிய அகலில் தீபம் ஏற்றுவது சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் தீரும். குடும்பத்திலேயும் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைகிறது. குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இன்று பேசி தீர்க்கலாம். தனுசு ராசி நேயர்கள் இன்று தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண யோகங்கள், பேச்சுவார்த்தைகள் நன்மையை தரும். சந்திரன் 6ஆம் இடத்திலையும் குரு 8ஆம் இடத்திலையும் இருப்பது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும்
தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். சப்தமகாரகன் புத பகவான் லாபத்தில் இருப்பது இன்று இவர்களுக்கு அனுகூலத்தை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பழைய பாக்கிகள் வசூல் செய்வதும் மற்றும் புதிய கடன் முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று மன சோர்வு இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும். 2ஆம் இடத்தில் ராகு மற்றும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் சின்ன சின்ன மன போராட்டங்கள் வந்து போகலாம். கும்பராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப பாரங்கள் தீரும். கும்பராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் கேதுவும் இருப்பது சற்று செலவுகளும் அதிகரிக்கலாம். தாய் தந்தையினர் இடத்தில் இருந்து வந்த பகை மாறும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி நேயர்கள் இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். மீனராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நன்மையை தருவார். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைப்பார். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்றைய கிரக நிலையில் சந்திரன், குரு 2 கிரகங்களும் உச்சம் பெற்றிருக்கிறது. இந்த நாளில் அவசியம் செய்ய வேண்டியவை என்ன? இந்த கார்த்திகை தீபம் ரொம்பவுமே ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கார்த்திகை அதே மாதிரி அடுத்த வருஷமும், ஏன்னா குரு உச்சம் பெற்றுதான் இருப்பாரு. ஸோ இந்த குரு உச்சம் மற்றும் சந்திரன் உச்சம்னா ஒரு நல்ல குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாள். அவசியம் உங்களினுடைய குருமார்களை வணங்குறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இன்னைக்கு குரு வாரமாகவும் அமைஞ்சிருக்கு. அதனால அவங்கவுங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு குரு இருப்பாங்க இல்லையா? அதனால அவர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய நமஸ்காரங்களும், குருவை நினைச்சு இன்று நீங்க குரு பூஜை செய்யறதும் ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ மானசீக பிரார்த்தனைகள், குருவுக்கு உங்களினுடைய தனிப்பட்ட ஆச்சாரியனுக்கு செய்ய வேண்டிய முறைகளையும் மரியாதைகளையும் இன்றைய நாளில் செய்யலாம். நல்லா உங்களுக்கு ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் குருவை வணங்கினார். நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்துள்ளது. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.